10 வாட்டி சொல்லாதீங்க. வேலையை பாருங்க. அதை கார்னர்ல வைங்க. அதை இருக்காதீங்க. முதல்ல அந்த கிளாஸ் வைங்க. பார்த்து மெதுவா. எப்பா யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பார்த்து இருக்குங்க. எல்லாம் பெயிண்ட் கிளாஸ். எப்பா பார்த்து பேப்பர் வச்சு செவுத்துல சாச்சு வை. மெதுவா இருக்குங்க. முதல்ல இந்த பொட்டி வரானே. நான் செய்யறேன். முதல்ல அந்த பெரிய கிணறுல இறங்குங்க. பாத்து எட்ஜ் பாத்துங்க. பாத்து அந்த உள்ள இருக்க கண்ணாடி எடு. பாரு கவர் போடாம வைங்க. அந்த பக்கம் வைங்க. என்ன நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு? நம்ம வீட்டு வேலை தானே மாமா, நான் பார்க்க கூடாதா? நன்றி கட்ட நாய், நீ எனக்கு பொருள்டா, எவனுக்கோ பொருள். அதை இங்க வந்து கூலி வேலை பார்க்கிற கம்யூனிட்டி. இனி என் வீட்டு பக்கம் வராதரா, என் மூஞ்சில புழிக்காதரா. வராத நாய, நாசமா போயிடு. அப்பா போ போடா. அப்பா நீ அவனோட சேர்ந்து நான் நாசமா போ. என்ன தொடாத வீட்டுல சும்மா. என் மூஞ்சில புழிக்காத, என்ன தொடாத. நீ என் பிள்ளைடா. பாலு இங்க வா. இது கொஞ்சம் பிடி. பார்த்து பத்திரமா தூக்கு. கண்ணாடியிலேயே பெயிண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமாமா. பறஞ்ச மாதிரியே தெரியல, தத்துரூபமா இருக்குல்லன்னு. ரொம்ப அழகா இருக்கு தம்பி. கண்ணாடி பொருள் உடைஞ்சிட்டா எல்லாம் போச்சு. வேற ஏதாவது வாங்கிருக்கலாம்ல. நாங்க அந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு போனாலும் இந்த பெயிண்டிங்கை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு இங்க ஞாபகம் வரும்ல, அதான். ஏன் தம்பி, இதை பார்த்தாலும் எங்களுக்கு உங்க ஞாபகம் வரணும். நீங்க தான் வீட்டுக்கு அடிக்கடி வரப்போ இருக்க போறீங்களே. எனக்காக ஏன் இவ்வளவு மெனக்கடுறீங்க? எல்லாமே உங்க பெயிண்டிங் தானே. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு கேட்டீங்க, கட்டி முடிச்சிட்டேன். உங்க ஆசைப்படி வாழ்க்கை அமையுது என் கையில இல்ல, அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? என்ன சிச்சுவேஷன் சாங்க? பாட்டு பாடினது போதும், வேலையை பாருங்க. அதை தவிர வேற எல்லாம் செய்வீங்க. என்னையாது பாட்டில் போட்டாலும் தப்பு, பாட்டு போட்டாலும் தப்பா? உங்க ஆசைப்படி வாழ்க்கை அமையுது என் கையில இல்ல. உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா? இப்ப வேணா அது தியாகமா தெரியலாம், ஆனா பின்னால அதுவே நரகமாயிடாதா? ஏன் அதை இப்பவே சொல்லி மாத்திக்கலாமே? ஏன் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு வந்துக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,
Om Namah Shivaya. 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 கோயிலுக்கு வந்தீங்களா தம்பி? ஆமா சார். சரி, நீங்க போங்க. அப்புறம் தம்பி சார், இந்த வீட்டு வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி இன்னும் 2 மாசத்துல வர்றான். அவனுக்கு கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிக்கணும். அதான் நீங்க வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். என் வேலையை நான் கரெக்டாக முடிச்சு கொடுத்துறேன். என்னால் எதுவும் தடையாகாது. நீங்க கேட்ட மாதிரியும் எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரியும் கண்டிப்பா அந்த வீடு இருக்கும். அது போதும். ஆனா வீடு கட்டும் போது ஜீவா சொல்லுச்சு, அந்த வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும்னு. அப்படி இருக்கிற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசோ அனுபவமும் இல்லை. இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். உங்க எல்லார் விருப்பத்தோடையும் இந்த கல்யாணத்தை பண்றீங்களே, இந்த கல்யாணம் ஜீவாக்கு பிடிச்சிருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? தம்பிக்கு அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஆதி காலத்து சம்பிரதாயத்துல மூழ்கி போய் 20 வயசு பொண்ணு 40 வயசான உங்க தம்பிக்கு கட்டி வைக்கிறீங்களே, இது எந்த வகையில சார் நியாயம்? நியாயம் இருக்கு தம்பி. எங்க தம்பிக்காக நாங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் நியாயம் இருக்கும். வெறும் வார்த்தைகளால் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது பஞ்சபாண்டவர் வாழ்க்கை மாதிரி. வாழ்ந்து பார்த்தா தான் புரியும். எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம, ஒரு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.